பேட் அக்லி முதல் நாள் ஒரு சரியான வசூல் எடுத்திருந்துச்சு. அதே மாதிரி 2வது நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டுல. வெளிநாட்டுல வந்து எந்த ஸ்டேட்ல பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, டோட்டலா ஓவர்சீஸ்ல 2 நாள் கலெக்ஷன் எவ்வளோ, 2 நாள் தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா 2வது நாளுமே நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு ஓவர்சீஸ்லயும் தமிழ்நாட்டிலையும். அதே மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ குட் பேட் அக்லி 2வது நாள் வசூல், 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் பசூக்கா, ஆலப்புழா ஜிம்கானா, மரண மாஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படங்கள், அப்புறம் வந்து ஜாட் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம், அப்புறம் வீரதீர சூரன், எம்புரான், இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஒரு ஹிந்தி படத்தோட ஃப்ரேம் தான். ஆனா கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. உங்களை நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாரும் அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. லவ் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம், சல்மான் கான், ரேவதி நடிச்ச திரைப்படம், சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட இயக்கத்துல வந்த படம். இதை ஆல்ரெடி சுரேஷ் கிருஷ்ணா தெலுங்குல வெங்கடேஷ் ரேவதியை வச்சு எடுத்த படம் தான் பிரேமா. அந்த படத்தோட ரீமேக் தான் இது. ஸோ இந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும், சாத்தியா துணை கியா கியா அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேமை தான் வச்சிருந்தேன். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ஜெர்ரி ஷான்லி, ஹரிஹரன் PS, முகமது ஆதில், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ் அந்த சாத்தியா துணை கியா கியா அப்படிங்கிற பாட்டையும் சேர்த்து போட்டிருக்காரு, பாட்டையே போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்கும் போது பெரிய விஷயம். அடுத்ததான் இன்னைக்கு கெஸ் த ஃப்ரேம் கிடையாது, கெஸ் த மூவி. இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு டாய்ஸோட அந்த பேக்கேஜ்லயே வந்து அந்த ஃபுல் மூவியோட கான்செப்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை இப்போ நான் கம்யூனிட்டி டேப்ல கூட இன்னைக்கு போட்டேன். நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதை உதாரணத்துக்கு நான் சைட்ல போடுறேன் பாருங்க. இதுதான் நான் போட்டிருந்தேன். விக்ரம் அப்படிங்கிற ஆன்சரை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் நான் போட்டிருந்தேன், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரியே ரொம்ப ஈஸியான இன்னொரு இமேஜையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட்லாம் போட்டு ஏஐ கிட்ட தான் நம்ம வாங்குறது. அந்த இமேஜை பார்த்து அதுக்கப்புறம் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அந்த இமேஜை பார்த்து அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணணும். அது பாருங்க, கெஸ் பண்ணுங்க. ஸோ அதை நான் போடுறேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. என் மைண்ட் கிராஃப்ட் மூவி இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 42 லட்சம். டோட்டலா இந்த படம் 8 கோடியே 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். டோட்டலா வேர்ல்டு வைடு 351.1 மில்லியன் US டாலர், 3000 கோடிக்கு மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டிப்ளமேட் திரைப்படத்தோட டேட் 29. ஸோ இந்தியாவில் வந்து 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 லட்சம். டோட்டலாக 43 கோடியே 1 லட்சம் இந்தியாவிலேயும், வேர்ல்டு வைடு 49 கோடியே 59 லட்சம். அப்புறம் சிக்கந்தர் திரைப்படத்தோட டேட் 13 இந்தியாவில் வந்து 35 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம். டோட்டலா 127 கோடியே 92 லட்சம் இந்தியாவிலேயும், வேர்ல்டு வைடு 174 கோடியே 37 லட்சம். நேற்று ரொம்ப மட்டமான வசூல் எடுத்திருக்கு சிக்கந்தர் திரைப்படம். அப்புறம் ஜாட்டு திரைப்படத்தோட டேட் 2 இந்தியாவில் வந்து 7 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடி. ஸோ டோட்டலா 19 கோடியே 20 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 25 லட்சம். ஆக்சுவலா இந்த படம் செகண்ட் டேவும் சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு, நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தெலுங்குல மேட் ஸ்கொயர் இந்த படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். டோட்டலா 49 கோடியே 57 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலே, உலகம் முழுக்க 73 கோடியே 86 லட்சம். ரீசெண்டா அந்த கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது. உட்கார்ந்து பார்த்தோம், அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸ்டோரி உண்மையில அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வாதாடின அந்த இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. நான் வந்து சும்மா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க டைம் இருக்கு அப்படின்னா இந்த படத்தை உட்காந்து பாருங்க, அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாமே. ஸோ கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு படம், ரெக்கமெண்டேஷன். ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜாக் அப்படிங்கிற ஒரு படம் டே 2 அப்படியே டோட்டலா டிராப் ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 65 லட்சம். டோட்டலா 3 கோடியே 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 6 கோடியே 51 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட்.
ஸோ L2 எம்புரான் இந்த படத்தோட டே 16 கேரளால 36 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். 86 கோடியே 48 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 265 கோடி 26 லட்சம். அப்புறம் மரண மாசம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம், பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம். இவர் படம் கூட எல்லாமே நல்லா இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு ரொம்ப சின்ன படம் தான் அந்த பொன்மேன் அப்படிங்கிற படம். அந்த படம் கூட அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படம் டே 2 கேரளால 1 கோடியே 53 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 80 லட்சம். டோட்டலா கேரளால 2 கோடியே 58 லட்சமும், உலகம் முழுக்க 3 கோடியே 20 லட்சம், 8 கோடி பட்ஜெட். நல்ல வசூல் வந்திருக்கு 2 நாள்ல. ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் கேரளால 2 கோடியே 69 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 25 லட்சம். டோட்டலா 5 கோடியே 67 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். 2 நாள்ல இந்த படமே ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே மாதிரி பசூக்காவுமே நேற்று சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2 கேரளால 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 28 லட்சம். 6 கோடியே 16 லட்சம் கேரளால 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 10 கோடியே 28 லட்சம். இந்த படமும் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 2 நாள்ல 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வீரதீர சூரன் நேத்து 16வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். டோட்டலா 38 கோடியே 83 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 47 லட்சம். ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூலை இப்போ பார்த்துருவோம். ஓவர்சீஸ்ல டே 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கால 145K யூஎஸ் டாலர்ஸ், 1 கோடியே 25 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 225K யூஎஸ் டாலர்ஸ், இது வந்து 1 கோடியே 94 லட்சம். யூகேல 67K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 75 லட்சம். மலேசியால ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு, 1.35 மில்லியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 2 கோடியே 60 லட்சம். அப்புறம் சிங்கப்பூர்ல 132K சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 86 லட்சம். ஸ்ரீலங்கால வந்து 65 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி, இது வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 19 லட்சம் கிட்ட வருது. இது இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பைல் பண்ணி பார்த்தா 50K யூஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 43 லட்சம். ஸோ டோட்டலா 936K யூஎஸ் டாலர்ஸ், 8 கோடியே 2 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று 2வது நாள் நல்ல ஹோல்டு ஓவர்சீஸை பொறுத்தவரையும் அஜித் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு இங்கே இந்தியாவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸை சேர்த்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் 14 கோடியே 65 லட்சம் சூப்பராக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 60 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 78 லட்சம், கேரளாவில் 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 1 லட்சம், உலகம் முழுக்க 25 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டே 2 25 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். அதே மாதிரியே ஓவர்சீஸ்லயும் தமிழ்நாட்டிலையும் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு அதோட பெட்டரான நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் அந்த டிராப் தெரியுது நம்மளுக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் குட் பேட் அக்லி ஓவர்சீஸ் டோட்டல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கால 665K யூஎஸ் டாலர்ஸ், 5 கோடியே 72 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 710K யூஎஸ் டாலர்ஸ், 6 கோடியே 11 லட்சம். யூகேல 180K பவுண்ட்ஸ், இது வந்து 2 கோடியே 2 லட்சம். மலேசியால 3.22 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், 6 கோடியே 60 லட்சம். சிங்கப்பூர்ல 329K சிங்கப்பூர் டாலர்ஸ், இது வந்து 2 கோடியே 14 லட்சம். ஸ்ரீலங்கால 3 கோடியே 73 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி, நம்ம ஊரு காசுக்கு அதாவது இந்தியன் கரன்சிக்கு 1 கோடியே 8 லட்சம். இது இல்லாம மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாத்தையும் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது 238K யூஎஸ் டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 2 கோடியே 5 லட்சம். டோட்டலா 2.96 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஓவர்சீஸ்ல 2 நாள்ல 25 கோடியே 33 லட்சம். பெரிய விஷயம். அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஓவர்சீஸ்ல இது ஒரு பெரிய நம்பரே எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த 2 நாளுமே சூப்பர் நம்பர் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 44 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 5 கோடியே 3 லட்சம், கேரளால 1 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 78 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 78 கோடி அப்படிங்கிறது 2 நாள்ல பெரிய வசூல் தான். அதே நேரத்துல இந்த படம் இன்னைக்கு 100 கோடியே கடக்க போகுது, 100 கோடியே கடக்க போதா, 110 வரப்போதா, இல்ல 115 வரப்போதா அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஓவர்சீஸ்ல இருக்க போதா, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஃபைனல் கலெக்ஷன் இவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.